அனைவருக்கும் இனிய வணக்கம். சஹஸ்ரநாமத்துக்கு தமிழ் பொருளாக்கம் எழுதுறதுன்றது முடியாத விஷயம் இல்லையா? ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், சஹஸ்ரம்னா 1000. இறைவன் பெருமானுடைய விஷ்ணு பகவானுடைய 1000 நாமங்களை சொல்றதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எந்த வீட்டில்தான் பாராயணம் பண்ணப்படுகிறதோ அந்த வீட்டில் அன்னை ஸ்ரீ லட்சுமி நிரந்தரமாக தங்குவார் அப்படின்றது ஐதீகம். எந்த வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடப்படுகிறதோ அந்த வீட்டில் நிரந்தரமான ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்றது அனைவருடைய நம்பிக்கை. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யார் எழுதுகிறது? பீஷ்மர். பீஷ்மர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, வில் அம்புகளால் மரண படுக்கையில் அவர் படுத்திருக்கும் பொழுது, அவருடைய எப்பொழுது அவர் நல்லது செய்யறதுன்றது ஒரு விதம். ஆனா நம்மை சுற்றி தவறு நடக்கும் பொழுது அது தவறு என்று தெரிந்தும் சுட்டி காட்டாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். சரியா? மகாபாரதத்தில் அன்னை திரௌபதியை துயிலிருக்கும் பொழுது அது தவறு என்று தெரிந்தும் பீஷ்மர் அமைதியாக வேடிக்கை பார்த்த காரணத்தினால் அந்த பாவமா சாபமா மாறிடுச்சு. அப்போ கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீஷ்மர் கிட்ட கேட்கும் பொழுது பீஷ்மர் சொன்னாரு, என்னதான் அவன் செய்வது தவறு என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் அவனுடைய உண்மை தான் நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால அவனுக்கு நான் தப்பா நினைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அவன் போட்ட சாப்பாட்டுல அவர் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லா ரத்தமும் வெளியே போன பிறகு அவருடைய உயிர் பிரிச்சு. அப்ப நாம தவறு அப்படின்னு தெரிஞ்சு கண்டிக்காம இருப்பது நமக்கும் பாவத்தையும் சாபத்தையும் பின்வரும் சந்ததிக்கு தேடித்தரும். அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படியேப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். பரம்பரா பொக்கிஷம் பப்ளிகேஷன் தான் வெளியிடுது இந்த புக்கு. சரியா? பரம்பரா பொக்கிஷம் பப்ளிகேஷன் பொக்கிஷமான இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் எழுதிருக்கு தமிழ்ல. நிறைய புக்ல உங்களுக்கு தமிழ் அர்த்தம் இருக்கலாம், ஆனா என்னுடைய மொழியில் எனக்கு புரிகிற மாதிரி, சாமானியனுக்கு புரிகிற மாதிரியான அர்த்தம் இதுல இருக்கு. இதனுடைய பார்க்கும் பின்னால வெளிவரும். இது சின்ன விளக்கம் தான். இதெல்லாம் வெளியிடுனா பின்வரும் காலங்கள் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்துடன் வெளியிடப்படும். இப்ப சேலத்திலிருந்து டாக்டர் ஷர்மிளா மேடம் வந்திருக்காங்க. அவங்க இந்த புக்கை வெளியிடுவாங்க. மதுரையிலிருந்து டாக்டர் அஷேக் சார் வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, பாரத விலாசம் சென்னை, சேலம், மதுரை. நன்றிகள். தேங்க்யூ சோ மச். நன்றிகள் சார். டாக்டர் ஷர்மிளா சரவணன் அவர்கள், டாக்டர் அக்ஷய் மேடம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில் மொழி செய்யப்பட்ட புத்தகத்தை வடிவினை அளிக்கின்றார்கள்.